அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குறள் எண் 1158. இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. ஒத்த மனத்துடையவர் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பம் தரும். அதைவிட அதிகம் துன்பம் தருவது மனதுக்கு இனிமையானவர்கள் பிரிந்து செல்வது. Living in a place where there are people who don't have similar mindset will give sadness. Leaving the people whom you love will give more sadness. துளிப்பா மனமொவ்வா மனிதருடன் வாழ்தல் துன்பம், மனமொத்தாரை பிரிதல் அதனினும் துன்பம். மனமொவ்வா மனிதருடன் வாழ்தல் துன்பம், மனமொத்தாரை பிரிதல் அதனினும் துன்பம். ஒரு கதை ஒன்று நான் கேட்டேன். சொன்னது யாருன்னு கேட்டா, என் அன்புக்குரிய மூத்த அண்ணன் திருப்புகழ் IAS அவர்கள். சேலத்துக்கு ஒரு சொற்பொழிவாற்ற வந்தார். நட்பு என்ற ஒரு சொற்பொழிவாற்ற வந்தார். அப்போ ஒரு மிக அற்புதமான கதை சொன்னாரு. என் நெஞ்சை தொட்டது உங்களுக்கும் தொடும் நினைக்கிறேன். ஒரு இந்துவும் ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிராமத்தில் அருகருகே நிலம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்துக்கு ஒரு 10 பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த இஸ்லாமியருக்கு பிள்ளையே இல்லை. இருவரும் நெருங்கிய நண்பர்கள். இருவரும் வயலில் நெல் விதைக்கிறார்கள், அறுவடை செய்கிறார்கள். இருவருக்கும் ஒரு 100 மூட்டை ஒவ்வொரு வயலிலிருந்தும் அவங்க தானிய கிடங்குல இருக்கு. இந்த மூட்டையை அறுத்த பிறகு, தானிய கிடங்குக்கு இந்த மூட்டைகள் போன பிறகு, இரவில் அந்த முஸ்லீம் யோசிக்கிறார், தூங்குறதுக்கு முன்பாக யோசிக்கிறார். நம் இந்து நண்பனுக்கு 10 குழந்தைகள் இருக்கிறதே, அவர்களுக்கு பசிக்கும் அல்லவா? நாம் தனியாகத்தான் இருக்கிறோம், இவ்வளவு தானியங்களை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்று ஒரு 20 மூட்டையை கொண்டு போய் அந்த இந்துவனுடைய தானிய கிடங்கில் சேர்த்து விடுகிறார். பின்னிரவில் விழிக்கிறார் இந்து, நமக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்மை பார்த்துக் கொள்வார்கள். நம் இஸ்லாமிய நண்பருக்கு யாருமே இல்லையே, அவனை யார் பார்த்துக் கொள்வது? இந்த அரிசியாவது அவனுக்கு உதவட்டும் அவன் வாழ்நாள் முழுவதும்னு இவர் ஒரு 20 மூட்டையை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைக்கிறார். அவர் முன்னிரவில் 20 மூட்டையை வைக்க, இவர் பின்னிரவில் அதே 20 மூட்டையை கொண்டு போய் அந்த கிடங்கில் வைக்கிறார். இருவரும் அடுத்த நாள் எடுத்து பார்க்கிறார்கள், கணக்கு சரியாக இருக்கிறது. அவர்களுக்கு புரியவில்லை. அடுத்து பின்னொரு நாளில் இருவரும் நேருக்கு நேர் மூட்டைகளுடன் சந்திக்கிறார்கள், ஒரே சமயத்தில் விழித்துக் கொண்டு. அப்பொழுது இருவரும் கேட்டுக்கொள்கிறார்கள், ஏன் இந்த வேலை என்று. அப்ப அந்த பதிலை இந்து சொல்கிறார், நண்பா, உனக்கு பிள்ளைகள் இல்லை, உனக்கு ஆயுள் காலம் முழுவதும் இந்த அரிசி காப்பாற்றும் என்கிறார். முஸ்லிம் நண்பர் சொல்கிறார், நண்பா, உனக்கு பிள்ளைகள் அதிகம், அவர்கள் உன்னுடைய தேவை அதிகம், அவர்களுக்கு இந்த மூட்டை அரிசி உதவும் என்று. இருவரும் ஆற கட்டிக்கொள்கிறார்கள். அங்கேதான் ஒரு இந்து கோயிலும் ஒரு முஸ்லிம் தர்காவும் மசூதியும் உருவாகிறது அப்படின்னு அந்த அற்புதமான நெஞ்சை தொட்ட கதையை சொன்னார். இந்த மாதிரி மதம் ஆச்சரியம் இல்லாமல், சாதிகள் ஆச்சரியங்கள் இல்லாமல் அண்ணன் தம்பியாக பழகி வருவதுதான் நம் பாரதத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அது இன்றும் நிலவி வருகிறது, என்றும் நிலவி வரும் என்பதற்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் மிக்க, அன்பு நிறைந்த ஒரு சூழலை தமிழ்நாட்டில் என்றும் நிலவிக் கொண்டிருக்கிறது. மாறாக நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போறோம், அங்க பேசுறது அவங்க பேசுறது எதுவுமே புரியல. நம்மளை எல்லாம் எதிரிகளோடவே அந்த ரேசிசம் என்று சொல்லக்கூடிய இனப்பாகுபாடு முறையிலேயே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அங்க போய் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு அங்க மிகப்பெரிய துன்பம் கிட்டும். இந்த துன்பத்தை விட அதிகமான ஒரு துன்பம் இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. திருப்பி ஒரு நாள் ஒடியாந்துடலாம், அல்லது அங்கே நம்ம படுகொலை செய்யப்படலாம், அல்லது நம்ம ஏதாவது ரகலப்படலாம், இந்த மாதிரி எது விட நடக்கலாம். ஆனா இந்த துன்பத்தை விட மிகப்பெரிய துன்பம் என்னன்னா, மனதுக்கு பிரிந்த ஒருவரை விட்டு நீங்குவது. காதலன் காதலியாகட்டும், கணவன் மனைவியாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், நட்புகளாகட்டும், மனதிற்கு பிரிந்த ஒருவரை விட்டு நீங்கும் பொழுது அந்த உணர்வு இருக்குது பாத்தீங்களா? அந்த உணர்வு அந்த ஒவ்வாத இடத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய துன்பத்தை விட அதிகம் தரும். ஏன்னா அங்கேயாவது நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம், ஒரு மாதிரி அப்படி ஒப்பேத்தி வாழ்ந்துக்கலாம். இந்த துன்பத்தை ஆற்றுவது மிக மிக கடினம் என்று திருவள்ளுவர் சொல்றார். இடுகாட்டில் இப்பொழுது அந்த மயானத்தில் உடல் எரிக்கப்பட்ட பிறகு ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க என்று கவிப்பேரரசு வைரமுத்தினுடைய வரிகளில் அந்த பாடல் ஒளிபரப்பாகும். எங்க அப்பா இறந்தப்போ ஒளிபரப்பாச்சு.
கேட்கும் பொழுது அப்படியே கண்ணீர் தார தாரையா நமக்கு வரும். அவ்வளவு ஒரு துன்பம் அந்த பிரிந்தவரை பார்த்து ஏற்படும். இந்த துன்பம் தான் இன்னாதவர்களுடன் சேர்ந்து வாழ்வதை விட அதிகமான துன்பம் அப்படின்னு ஏன் சொல்றார். இதுக்கு கவிப்பேரரசு வைரமுத்தினுடைய பாடல், இரு பாடல் அவருக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்தது. அவருக்கும் அல்ல, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் தேசிய விருதை வாங்கி கொடுத்தது. ஏன்னா இளையராஜா என்ற மாபெரும் ஆளுமையை பிரிந்து அல்லது அவர் இல்லாமல் பாலச்சந்தர், மணிரத்னம், வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான் இணைந்து உருவாக்கிய படம் அதுதான் ரோஜா. அதுல வரக்கூடிய சின்ன சின்ன ஆசை படத்துக்கு வைரமுத்துக்கு தேசிய விருது கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அதை விட மிக பிடித்த பாடல்கள் இந்த 2 பாடல்கள். ஒரு பாடல், தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா, தமிழா தமிழா நாளை நம் நாளே என்று வரக்கூடிய பாடல். இதுல பாத்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இந்த இந்து பொறியாளரை கடத்தி கொண்டு சென்று விடுவார்கள். அந்த தேசிய கொடி எரிப்பார்கள். அப்பொழுது அது மேலேயே படுத்து புரண்டு அந்த தேசிய கொடி மேல் இருக்கக்கூடிய தீயை அந்த பொறியாளர் இந்தியர் அணைப்பார். இதுலயே காதலியை விட்டு, புதிதாக கல்யாணமான மனைவி விட்டு பிரிஞ்சு போன சூழ்நிலை தான் அதுல இன்னொரு பாடல் வரும். தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல், காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே. நீங்க அந்த பாடலும் கேட்கலாம், இந்த பாடலும் கேட்கலாம். ரெண்டுமே உள்ளம் இருக்கக்கூடிய பாடல் தான். ஆனா இந்த பாடல் அந்த துன்பத்தை இன்னும் அதிகமாக ஏற்றி கொடுத்திருக்கும். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார், இன்னாது இனன் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷிநேத்திராலய வழிகிடமை செல்லும் கள்ளக்குறிச்சி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.